இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்ப்போம். ஏன்னா இதை கணிச்சிட்டாலே மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஈஸியாக தெரிஞ்சிடும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 165 புள்ளி டவுனு. ஸோ நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் கேப் டவுன் தான். கிஃப்ட் நிஃப்டி டவுனில் இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து கேப் டவுன். நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருந்ததுன்னா அடுத்த நாள் கேப் அப். அடுத்தது யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேயும் போல் கீழேயும் போல். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் இந்தியன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். யூஎஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நியூட்ரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப பாசிட்டிவாலாம் இல்லை, ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று பாசிட்டிவில் இருக்குது, இன்னொன்று நெகட்டிவில் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து நியூட்ரலில் இருக்குது, என்ன ஒன்று நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பையும் நடக்கலாம், இல்லை செல்லும் நடக்கலாம்னு சொல்லுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 6 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருந்தாரு ட்ரம்ப்பு. ஸோ அதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லாம் வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த 6th அப்புறமா இன்னும் ஃபர்தராக கொண்டு போகலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், டிஐஏ அண்ட் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி. பொதுவாகவே எஃப்ஐஐ செல் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே விழும், எஃப்ஐஐ பை பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ சேல் பண்ணியிருக்காங்க, டிஐ வந்து வெறும் 6,000 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐயோட கை தான் ஓங்கியிருக்கு. அதனால் நாளைக்கு செல்ல ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கலன்னா எஃப்ஐஐ பார்த்துட்டு நம்ம முடிவை மாற்றிக்கலாம். நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். நான் கீழே வந்து ஏடிஆர் இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேக்கு ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர் ஏடிஆர். இது பேர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் பக்கத்தில் 470 புள்ளிகள் வந்து காட்டுது. அப்போது நிஃப்டி 50 ஒரு நாளைக்கு 470 பாயிண்ட் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்றது இந்த இண்டிகேட்டர் சொல்லுது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டாம். அதுவே வாலட்டிலிட்டியை சூஸ் பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது அதுவே சொல்லிடும். அதனால் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். இப்போ 470 புள்ளிகள் வந்து நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம் இன்ட்ராடேயில் நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும். அதுவும் இல்லாமல் என்னென்னா இப்போ இதில் 470 இருக்குது அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா இதுவே டபுள் ஆகிடும். 470 × 2 எவ்வளோ வருது அப்படின்னா 940 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது வந்து ரொம்ப பெரிய குட் நியூஸ் இல்லை பெரிய பேட் நியூஸ் அப்படின்னா தான் மட்டும் வரும். பட் பொதுவாகவே வந்து 470 பாயிண்ட் இப்போதைக்கு இருக்கிற டைம் சுச்சுவேஷன் படி 470 வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஏடிஆர் வந்து என்ன சொல்லுதுன்னா 470ன்றது வந்து லோ டு ஹைன்றது 470. அதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அது என்ன பொசிஷன் டார்கெட் கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியோட மந்த்லி சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. இங்கே தான் ப்ரீவியஸாக வந்து இன்ஸ்டியூஷன்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் அதை தாண்டி கீழே போல பாருங்கள். ஸோ அப்போ டே கிராஃபில் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டே கிராஃபில் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,100ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ அதை தாண்டி மார்க்கெட் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தான் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு கேப் டவுன் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இந்த பாயிண்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. April 6க்கு அப்புறம் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திருப்பியும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு கம்ப்ளீட்டாக செல்லிங் நடக்குது அப்படின்னா 22,100 தான் நிஃப்டியோட டார்கெட். ஏன்னா மந்த்லி சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. ட்ரெண்டு ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் இன்னும் வரல. ஏன்னா 10 டே மூவிங் ஆவரேஜை உடச்சிட்டு மேலே போனால் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஏன்னா 10 டே மூவிங் ஆவரேஜும் ட்ரெண்ட் லைனும் சேம் தான். இந்தியன் மார்க்கெட் பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால நாளைக்கு நிஃப்டி நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியில் எடுத்து எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அதிக லாபம் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு பேரிஷ்ன்றதுனால பேரிஷ் சென்டிமெண்ட் எடுத்துப்போம். சேஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே போகுது அப்படின்றதுனால பேர் புட் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 3000. ஃபண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 48,000 தான் ஒரு லாட்டுக்கு.
ஸோ இதில் வந்து அதிகபட்ச லாஸ் வந்து 2700 தான் ஆப்ஷன் ரைட்டர். ஸோ நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது 3700 சம்பாதிக்கிறது, இல்லை அப்படின்னா 2700 லாஸ் பண்ணுறது. பட் ஆனால் நமக்கு தெரியும், ஏன்னா ப்ரீமியம் டிகே வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ டேரக்ஷன் புட்டுன்னு எடுத்துட்டா ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். அப்படியே கீழே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8000 வந்து பாசிட்டிவில் இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் வந்து 5000 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா பேர் கால் ஸ்ப்ரெட்டுன்றதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். பேர் கால் ஸ்ப்ரெட் ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, வழக்கமாக ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா காலை தான் ரைட் பண்ணுவாங்க, மேலே போகுது அப்படின்னா புட்டை ரைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கீழே போகிற மாதிரி காலை ரைட் பண்ணுவோம். ஸோ காலை ரைட் பண்ணி ஒரு காலை பை பண்ணோம் அப்படின்னா வந்து எவ்வளோ ஃபண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா 55000 தேவைப்படுது. அதிகபட்சம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6000, மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா 6000 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதிலே வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து க்ரியேட் கஸ்டம் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொசிஷன் கீழே அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம், ஆப்ஷன் பையிங்க்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஹெட்ஜிங்க்காக. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 22100 தான் செல் ஆனால் டார்கெட்டு. கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறத விட நான் காட்டின ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன் செல்லிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் அதிகபட்ச லாஸ் வராது. பட் நாளைக்கே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 4000 பண்ணிடுவீங்க ஒரு லாட்டுக்கு. ஸோ அதை அப்படியே அதிலே எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். இது வந்து உங்கள் ரெப்யூட்டட் ப்ரோக்கர் என்ன ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் போடணுன்னு கூட அவசியமே கிடையாது. ஃபண்ட் இருந்தால் அந்த எக்ஸிக்யூட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கேட்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 o'clock இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு வெளியே வரணும். 3:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால. பிகினர்ஸ் அவங்களோட நாலேஜை வளர்க்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வேர்ட்ஸையும் எழுதியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் மார்க்கெட் நாலேஜை வந்து வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.